சார் வணக்கம் சார். வணக்கம். அடுத்த விக்கெட் அதிமுகவில் இன்றைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு எங்க போக போறாருன்னு தெரியல. எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே வந்துட்டு தாவேகா தான். அதாவது அந்த 25 பேரு 21 பேருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு. 4 பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு மீண்டும் சேர்த்துக்கிட்டவங்கள அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முக்கியமான பதவிகள் அவங்களுக்கு தரல. கட்சி பதவியை தராரு, ஆனா மாவட்ட பதவி இருக்குங்களா, மாவட்ட செயலாளர் பதவி அது வேற ஒருத்தர் கொடுத்துட்றாரு. அவரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துறாரு. ஸோ இவங்க என்னதான் துணை அமைப்பு செயலாளர் இப்படி இப்படிதான் சொன்னாலும் கூட அந்த மாவட்ட அளவில் வந்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு மட்டுப்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கடுப்பாக ஒன்று ஆகிப்போச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே இருந்தாங்க எடப்பாடி வந்துட்டு நாளுக்கு நாள் தங்களுக்கு கட் பண்ணிக்கிட்டே தான் வருவார் அப்படின்ற உணர்வு வந்ததுனால தான் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒரு சி.வி. சண்முகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று பண்ண போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சி. விஜயபாஸ்கர் வந்துட்டு விலகிட்டாரு, கடிதம் கொடுத்துட்டாரு. இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவரும் கடிதம் கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அநேகமாக இன்னொரு 4-5 நாளில் வந்துட்டு அவங்க தாவேகால சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லாக மறுபடியும் தங்களுடைய மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக வர்றதுக்கும் மறுபடியும் ஒரு உயர்ந்த அதிகார பதவிக்கு வர்றதுக்கும் இதுக்கெல்லாம் தாவேகால தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதிமுக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் கூட வரக்கூடிய தொண்டர்கள் ஏன் வெளில வராங்க, கட்சி நிர்வாகிகள் மற்றவங்கெல்லாம் மாவட்ட அளவில் ஏன் வெளில வராங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக உருவாகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வெளில வர்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவர் வந்துட்டு தன்னை கன்சல்டேட் பண்ணிக்கிடுவார். யாராவது ஒருத்தர் அப்படி போனாங்க அப்படின்னோம்னா டக்குன்னு அந்த இடத்துல அவருக்கு உகந்த ஒரு ஆளை போட்டு கட்சியை வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணுறாரு அவருக்கு சாதகமாக, யார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சீனியர்லாம் விலகிறது வந்துட்டு தவிர்க்க முடியாதாவது. அவங்களுக்கும் வந்துட்டு இன்னொரு இடம் கேட்டு திறந்துருக்குது தாவேகா, அதில் போயிடுறாங்க. இப்போ இதுக்கு யாரை நம்ம குறை சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ விஜயா? பொதுவாக சொல்லணும் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சொல்லணும். விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய விஜய் என்ன நீங்கள் அவர் சொல்கிறீங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். கட்சியில் வந்துட்டு இப்போ சி.வி. சண்முகமும் வேலுமணி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவை ஆதரிக்கிறது, ஆட்சியை ஆதரிக்கிறதுன்ற ஒரு பிரச்சனையில் வரும்போது என்னமும் நீங்கள் தான் எங்களுக்கு போச்சேலாளர், கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுங்க, இவ்வளோ தோல்விக்கும் காரணம் நீங்கள் தானே, நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, அதை நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிறோம், ஆனால் கூட்டுங்க, கட்சியை பலப்படுத்தணும், பழைய நிலைக்கு அதிமுக உயரணும், அதுக்கு உயரணும்னா வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு பொதுக்குழுவை நடத்தி சார்ட் அவுட் பண்ணி நம்ம கட்சியை புதிய பாதையில் கொண்டு போவோம்னாங்க. அது அவர் ஏற்றுக்கவே இல்லை, காதலையும் போட்டுக்கல. அவர் ரொம்ப நாளாகவே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா, நீங்கள் போங்க, யார் வேணாலும் நீங்கள் வேணால் போய்க்குங்க, நான் கட்சி என்கிட்ட தான் இருக்கும், கட்சியை வந்துட்டு தன் வயப்படுத்தி வச்சிருக்க அப்படியே தக்க வைக்கிறதுல வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதை விட்டு தர தயாராக இல்லை. அதுதான் எல்லாத்துக்குமான பிரச்சனையாகவே அடிப்படையில் அமையுது. இப்போ விஜயை தான் எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து மற்ற எல்லாருமே. விஜய் தன்னுடைய குதிரை பேர் அரசியலை இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாருன்ட்டு இவங்க போறாங்க. விஜய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா, இன்னைக்கு விஜய்க்கு பெரும்பான்மை இருக்குது. ஏன் அந்த பெரும்பான்மையை தாண்டி ஒரு மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் இழுக்கிறாரு? சார் இவங்க தானே சார் பதவி வேணும் இது வேணும்ட்டு போறாங்க. இவங்க தோல்வியில இருக்காங்க, அதனால விரக்தியில போறாங்க. இல்ல, அவர் தானே அகாமடேட் பண்றாரு. அங்க இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தானே இவங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கிட்ட போனா அவர் சேர்த்துக்க மாட்டாரா? இல்ல, ஸ்டாலின் கிட்ட போயிட்டு சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும் இல்லை உடனடியா. இப்ப இவங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, 2 மாசம் கூட ஆகல. இங்க போயிட்டு அடுத்து ஒரு 3 மாசத்தை என்ஜாய் பண்ற, 3 வருஷத்தை என்ஜாய் பண்ணுவீங்களா? அங்க போயிட்டு 5 வருஷத்துக்கு காத்துட்டு இருப்பீங்களா? புரியுதுங்களா? இப்போ அப்படின்னோம்னா அந்த கட்சியில வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு அமைப்பு ரீதி இல்லை. அந்த அமைப்பெல்லாம் தங்களை வச்சுட்டு அவரை கட்டுப்படுத்திக்கிறலாம். கரூரா நம்ம அப்படியே கட்டுப்படுத்திடலாம், அது மாதிரி ஒரு இடமா புதுக்கோட்டையா நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுதானே இவங்க போறாங்க. அதுதான் அவங்க இடம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க போவாங்களா? அப்போ அதை திறந்து வச்சிருக்கிறது யார்? விஜய் தானே. திறந்து வச்சதோடு இல்லாமல் இவங்களை வரவேற்கிறாரு, நேராக வந்து பார்க்குறாரு, சோஃபா செட்டோட வந்து பார்த்தது முதல்ல இவங்களை தான். அப்புறம் என்ன இருக்குது? அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு விமர்சிக்கிறாரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்க தான் போகிறாங்க. அது டிவிகே வர்சஸ் டிஎம்கே, அதை விட்டுருங்க. இவங்களுக்கான ஆப்ஷன் என்னது, எங்கேருந்து வருது? அது இவர் பண்ணுறதுனால தான் வருது. ரெண்டாவது மூல காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே அதிமுக பலம் பெறாதுன்னு நம்புறாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே நம்புறாங்க. பேசுகிறாங்கல்ல அவங்களே. சண்முகம்லாம் எவ்வளோ பேசுகிறாரு பாருங்க. பாமக இல்லை அப்படின்னா
5-6 சீட்டு 7-8 சீட்டு தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்றாரு அவர். பாமக பெல்ட்டில் தான் நம்ம நிறைய ஜெயிச்சிருக்கிறோம். அது உண்மையும் கூட. அதான் 7-8 இடம் தான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றது உண்மையோ இல்லையோ, பாமக பெல்ட்டில் நிறைய ஜெயிச்சதுன்னா உண்மை. அப்போ நீங்க இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எங்க அந்த பிளேம் கேம் வந்து நிக்குது அப்படின்னா, நேரா எடப்பாடிக்கிட்ட தான் வந்து நிக்குது. அவர் அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இவங்க எல்லாருமே தனக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க. இவங்களா ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துறாங்க, டக்குன்னு இவங்கள சைஸை கட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான். இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் அவர்கள் இவர்களை உள்ள அனுப்புறாரு. வைகோ அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் சப்போர்ட் பண்றோம், ராஜினாமா செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து இந்த குதிரை பேரத்துக்கான சான்றுகள் வலுவடைஞ்சுக்கிட்டே போற மாதிரி தெரியுது. சட்ட சிக்கலை எதுவும் கொண்டு வரும்? இல்லை, சட்ட சிக்கலை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து கட்சி மாறல் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில தான் நிற்கிறதே ஒழிய இன்டென்ஷனுக்கு வரல. அது ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக நீங்க வாக்களிச்சீங்கன்னா நீங்க பதவியை இழப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேட்டர் தான் அதை குறிப்பிடுதே ஒழிய, புரியுதுங்களா? அது வேற ஒருத்தர் வந்துட்டு கட்சி மாறுறது செய்யறது அப்படின்றது வேணா ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அப்படின்னா இதுதானே பிஜேபி செய்து, அதுதானே விஜய் செய்யறாரு. அதுல என்ன இருக்குது? அதிமுக காலி ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு தேர்தல் அப்போ. இப்போ அதை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. இது அவங்களுக்கே ஆபத்துன்னு தெரியாமலே செய்யறாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன ஆபத்து? அவங்களுடைய கட்சியில் இவங்கெல்லாம் வந்துட்டு சேரும்போது அந்த கட்சிக்காரர் ஏற்கனவே இவங்களுக்காக இருக்கக்கூடிய ரசிகர்களா என்ன ஆவா? அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி இருந்தா திமுக அவன் உதிரியா இருக்கிறான். திமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் சார் அதிமுக வந்தாங்க? இல்ல, அதிமுக அது ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. திமுக பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, அவன் எப்படி வேணாலும் தானே, அது ஏற்கனவே ஒரு கட்சியா அமைப்பு ரீதியா இருக்குது. இது அமைப்பு ரீதியா பலம் பெறாத ஒரு கட்சி. அவங்க வேலை செஞ்சே ஜெயிக்கலாம், அவங்க செய்யலன்னா கூட ஜெயிக்கலாம். அதான் சொல்றேன். சரி வச்சுக்கோங்க, நீங்க அது உங்களுடைய இஷ்டம். அது அப்படிலாம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். பார்த்தோம்ல, பார்த்ததை வச்சு ப்ராக்டிக்கலா நடந்தது. நான் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன் ஏவிஎம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நான் சொன்னதே சொல்லுவேன்னா நீங்க சொல்லிங்கன்னு பேசாதிருக்க வேண்டியதுதான். தவளை கத்ததான் செய்யும் அப்படின்ட்டு பேசாதிருக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் நடக்குமா? யாரும் எம்எல்ஏவே தெரியாது, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, எல்லாம் குழந்தைங்க சொன்னாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, பெண்கள்லாம் அப்படியே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் விஜய் வந்துட்டு எங்கேயுமே போறதுனாலும் பரவாயில்ல, பிகிலன்னு பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர்கிட்ட வந்துட்டு பொருந்தும்? அப்படிலாம் இருந்தால் இவங்களுக்கு எதிராக வந்துட்டு ஒரு கட்சி 1,52,00,000, இன்னொரு கட்சி 1,18,00,000 ஓட்டு வாங்குமா? எல்லாம் சும்மா அந்த அளவுக்கு அப்படியே விஜய் அப்படி மயக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அந்த 160, 180 இடம் பிடிச்சிருக்கணும்ல. ஏன் வெறும் 107, 108 முடிச்சு போயிட்டாரு? எல்லாம் ஒரு டிசைனுங்க. அது வந்துட்டு ரொம்ப அதான் சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் கார்பரேட் டிசைன் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னோம்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் 6 மாதம் வேலை செஞ்சேன் இது எப்படி பண்ணுது அப்படின்றது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பரேட் நோக்கம் என்னன்றதை நான் ஆராய்ச்சேன். 99 இருந்துட்டு இது தொடர்பான வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு வரணும். 99 தான் முதல் முறை அதை இவிஎம் பயன்படுத்துகிறாங்க. எனவே அந்த தேர்தல் ப்ராசஸை நீங்கள் விட்டுட்டு வெறும் நம்பரை வச்சுக்கிட்டு விஜய் செல்வாக்கு விஜய்க்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறது என்னன்னா நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறது. அதில் நம்ம ஒன்றும் யாரையும் தடுத்துட முடியாது. எனவே அதெல்லாம் கிடையாது. விஜய் எங்கேயுமே போகிறனால அவர் ஜெயிப்பார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது விஜய்க்கே தெரியாத விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. எங்கேயுமே போகிறனா கூட நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது. எனவே அதெல்லாம் உண்மை கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, ஒரு இளைஞர்கிட்ட அந்த மயக்கம் இருக்குதா? ஆமாம் இருக்கு. இளைஞர்கள்கிட்டனா அந்த மாதிரி அவருடைய ரசிகனாகவே அப்படி இருக்கிறவன், அது தவிர வேறு எதுவும் தெரியாது உலக வாழ்க்கையில் அப்படின்னு தான் அவனுடைய ஓட்டு போட்டான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாரும் அப்படிதான் ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, கிடையாது. ஒரு திமுக கிட்ட இருந்துட்டு 55 லட்சம் ஓட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய அரசியல் பலமானது கிடையாது. அதிமுக இருந்து 49 லட்சம் ஓட்டை உருவக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்சி பலம் வாய்ந்த, அவருடைய பரப்புரை பலம் வாய்ந்ததெல்லாம் கிடையாது. அப்படி அதிமுகனுடைய ஓட் பேங்கும் திமுகனுடைய ஓட் பேங்கும் பலவீனமானதும் கிடையாது. எப்படி இதில் ஒரு 10 லட்சம், அதில் ஒரு 5 லட்சம், 65 லட்சம் ஓட்டை அவர் இழுத்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பலாம். 1,04,00,000 ஓட்டா? அதெல்லாம் நாட் பாசிபிள். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா நம்மளுக்கு இந்த அரசியலை வந்துட்டு சரியா புரிஞ்சுக்கிறேன்றது அர்த்தம். இங்க கண்டினியூஸா மோடி ஜெயிக்கிறாரு, ஆனா எதையுமே செய்யல, ஆனா மோடி ஜெயிக்கிறாரு. இதையும் அப்படியே முடிக்கிட்டு மோடி ஜெயிச்சுட்டாரு அப்படின்னாங்க. போன முறை 380 சீட்டுன்றாரு, அவரு 240 தான் வராரு. இதே இவிஎம் மட்டும் இல்லை அப்படின்னோம்னா
புரியுதுங்களா? இன்னும் ஒரு 80 சீட்டு நீங்க குறைச்சிருக்காங்க. அவர் ஒரு 160 தான் வந்து நிற்பாரு. இது அவ்வளவு இவிஎம் தேர்தல் தொடர்பான மோசடிகள், அதிகமாக வாக்குகிடப்பட்டது, அப்புறம் இந்த அக்ரிஷன் ஆஃப் ஓட்ஸ், இவ்வளவு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 6 கோடி பேர் நீக்கி இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் இருக்கு. ஒருத்தர் 2 பேர்ல 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி 12,70,00,000 பேர் வாக்காளர் பட்டியலில் நீக்கிறாங்க. இப்ப பர்மனண்டா நீக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அப்படி நீக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றதுனால தான் பாஸ்போர்ட் கூட உனக்கு வந்துட்டு அது சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு அத்தாட்சி இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளத்தையும் அவன் ஏன் சொல்றான்? இவ்வளத்தையும் வந்துட்டு நம்மளுடைய ஓட்டை யார் யாருக்குன்னா ஓட்டை குறைக்கணுமோ அதை அவன் குறைக்க பார்க்குறான். அவ்வளவுதான். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். நாட்டுக்காக கொடுத்தது ஆதார் கார்டு. ஆதார் என்னன்னா ஆதாரம், அதான அர்த்தம். ஆதார்ன்றது என்னது? நம்ம ஆதாரம் சொல்றது ஆதார் அப்படின்ட்டான். ஆதார் அதுவே இல்லைன்ட்டான். எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை, அது கிடையாது அப்படின்ட்டா. செல்லத்தக்கதில்லைன்ட்டு. ரேஷன் கார்டு செல்லத்தக்கதில்லைன்ட்டா. பேன் கார்டு செல்லத்தக்கதில்லைன்ட்டா. பாஸ்போர்ட்டு செல்லத்தக்கதில்லை. வேறு எது செல்லத்தக்கது சொல்லுங்க? ஏன் இதெல்லாம் அவன் பண்றான்? சிட்டிசன்ஷிப்பை குறி வைக்கிறான். எது குறி வைக்கிறான்? நீங்க ஒரு விடயத்தை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒரு செயின் லிங்க்ல அப்படியே இருக்குது. என்ன? அதிகாரத்தை தக்க வைத்தல். அவ்வளவுதான். ஒரு ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்டுல எந்த செக்மெண்ட் வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கங்க. கடைசியா 2014 இருந்து இன்ன வரைக்கும் எடுத்துக்கங்க. கார்பரேட் செக்டார் அப்படின்னு வரும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்றும் இல்லை. கார்பரேட் செக்டார் எவ்வளோடா வளர்த்துருக்குதுன்னா ஒரு வருஷமும் 20%, 30%. நல்லா கார்பரேட் ஜனநாயகம்னு ஒரு புத்தகமே எழுதுனவன் மார்ஷல். வெளியிடலை. ஏன் வெளியிடலை அப்படின்னா, இந்த நாட்டில் இதெல்லாம் வந்துட்டு ஆழமா படிக்கிறவனே இல்லை. கதை விட்டா படிப்பான், சினிமா எடுத்தா படிப்பான், ஐபிஎல்னா பார்ப்பான், சீரியல்னா பார்ப்பான். எவ்வளோதான் இந்த நாட்டுடைய இளைஞன். பஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு எப்படி கார்பரேட் தீர்மானிக்கிறாங்க? எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இந்த விஜய் என்ன பண்ணாரு தேர்தலுக்கு முன்னாடி? இதே தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கல் எடுத்துட்டு போராட போது ஆதரவு, நான் உங்களோட நிக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப இவர் வந்துட்டு ஒன்று என்ன பண்றாரு? 8-9 நகரங்கள்ல 12 நகரங்கள்ல தூய்மை பணிகளை வந்து தனியார் கொடுக்கறதுக்கு டெண்டர் விட்டாரா இல்லையா? அப்ப அந்த நிலை என்னாச்சு, இந்த நிலை என்னாச்சு? அதான் பிஜேபி, அதான் இயக்கிறதுன்னு பேரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. இவங்க எல்லாம் உணர்ந்தவங்க. எடப்பாடிக்கு தெரியாத அந்த இவிஎம் எல்லாம் வச்சு பண்றதெல்லாம் தெரியாத? தெரியுமா? அதிமுககாரனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. பொன்னையன் ஐயா வரைக்கும் தெரிஞ்சிருக்குது அந்த விஷயம்லாம். என்னைக்கு அதிமுக சேர்ந்த ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர் சபாநாயகர் ஜெயக்குமார் வந்துட்டு வெறும் 18,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுத்திருக்காரு. அது எந்த காலத்துல வந்துச்சு கேட்குறேன். ஸோ எல்லாத்தையும் அப்படியே முழுகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு விஜய் வந்துட்டு ஜென்சினால ஜெயிச்சாரு, இந்த இது வர்ச்சுவல் வாரியர்கள் போட்ட அதனால ஜெயிச்சு விட்டாரு. இதெல்லாம் என்ன நம்பிக்கை? அதெல்லாம் கட்சி தாவல், குதிரை பேரம், இந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிபிஐ ஒரு வகைகளை விசாரிச்சு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கான லாஜிக்கான பாயிண்ட்ஸ் ப்ரூவபிளா இன்னும் கிடைக்கலையா? நான் இருக்குது. அதான் செய்யற ஜேசிடி பிரபாகர் அழகா 25 பேர் மாறி ஓட்டு போட்டாங்கல்ல. கட்சியினுடைய அவங்கெல்லாம் யாருக்கு நின்று அதிமுக சார்பாக நின்று ஜெயிச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு பிஃபார்ம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவருடைய கட்டளையை தாண்டி, அவங்களுடைய கொறடா உத்தரவை தாண்டி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்ட கொறடா உத்தரவை தாண்டி ஓட்டு போட்டாங்கல்ல. 13ஆம் தேதி ஓட்டு போட்டாங்கல்ல. ஓட்டு போட்ட நம்பிக்கை தீர்மானத்தில் எதிர்த்து ஆதரிச்சு வாக்களிச்சு அந்த கணமே அவங்களுடைய பதவி போயிடுச்சு. அவங்க இன்னொரு எம்எல்ஏ அன்னைக்கு காத்தார நடந்துச்சு, மத்தியானமே அவுட் ஆகுது. ஆனால் நீக்கலையே, அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பதவி போட்டு தெரிஞ்சிட்ட உடனே அவங்க பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க, இந்தாண்ட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, பதவியை விட்டுட்டு அவங்க வந்துட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கான செலவுகள்லாம் வந்துட்டு கரெக்டாக காம்பன்சேட் செய்யப்பட்டது, வந்துடுறாங்க, முடிஞ்சு போகுது. இவர் என்ன பண்ணார்? அது தொடர்பான முடிவை அரசமைப்பு சட்டம் அட்டவணை 10 எடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க. 15 நாளில் முடிவு எடுக்கணும்.
27ஆம் தேதி சொல்றாரு ஜேசிடி பிரபா நாளைக்கு கத்தலை வாங்க, அதை பற்றி முடிவை நான் அறிவிப்பேன் அப்படின்னாரு. 26ஆம் தேதி கத்தலை வந்து அறிவிக்கவே இல்லையே. அதுக்குள்ள அதிமுகக்குள்ள ஒரு சமாதானம் ஆகி போச்சு. இவங்களை எல்லாம் அமைச்சரவை சேர்க்க போறதில்ல அப்படின்னு முடிவான உடனே அவங்களாம் மறுபடியும் நாங்கள் போறேன்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் பொதுவான தண்ணி தெளிச்சு விட்டு ஓகே எல்லாரும் வந்துட்டு மன்னிப்பு கொடுத்தாச்சு அப்படி சொல்லி சேர்த்துக்கிறாரு, கடிதம் கொடுத்துட்டாரு. இப்படிதானே நடந்துச்சு அந்த விஷயம். அப்போ சட்டம் எங்க இருக்குது? முதல்ல அவங்க வந்துட்டு ஓட்டு போடுவாங்க, சட்டப்படி அவங்களுடைய பதவி காலி, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மன்னிப்பு கடிதம், அப்புறம் பதவி அவங்களுக்கு கிடைச்சிருமா? அப்படியே சொல்லுது சட்டம். இவரு இவங்களுக்கு நம்மளுக்கு சாதகமாக ஓட்டு போட்டவங்கள படிவாங்க, இது பதவி பறிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறது அவரு. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக போகிறாங்க. உயர்நீதிமன்றம் சரியாக முடிவெடுத்தா இவங்களுடைய பதவிகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறக்குறைய முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. பெரிய பின்னடைவா திமுகவுக்கு? திமுகவுக்கு வந்துட்டு இந்த தேர்தல் முடிவுன்றது ஒரு பின்னடைவு. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது அடுத்த பக்கம் பின்னடைவு தான். ஆனால் அது கவலைப்படக்கூடிய பின்னடைவுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன்னு அவங்கள ஆதரிக்க போனாங்க. இப்போ அவங்களோட அப்படியே ஒன்றி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீகாக இருந்தாலும் சரி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அப்படியே அவங்களோட ஒன்றா போயிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க திரும்பவும் போகிறதில்ல, இவங்களும் வரவேற்க போகிறதில்ல. இந்த அமைச்சர் சரத்குமார் அவர்களை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவரை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாணவர் அணிக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கல, சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? அது என்னதுன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது, பிளண்ட்டாக தெரியுது. அங்கே குழந்தையும் இல்லை, ஒரு கொண்டாட்டியும் இல்லை. ஆனால் மாத்திரையை வந்துட்டு காடை வச்சு ஒரு நுணுக்கிறாராம். எப்படி இது காடை வச்சு நுணுக்க முடியும்னு தெரில, தூளர் நுணுக்கிறாரு. அதுக்கு செல்ஃபோனை பயன்படுத்துகிறாரு, 500 நோட்டை பயன்படுத்துகிறாரு. நல்லா பட்டவர்த்தனமாக தெரியுது என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. நடவடிக்கை எடுக்கலையால. அப்போது இங்கே எல்லாமே இப்படிதான் நடக்குது. குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய தாபாக்காவினர் பலரும் வந்து கைது செய்யப்படலை, பலரும் கைது செய்யப்படலை. எவ்வளோ வன்செயலில் ஈடுபடுறாங்க, மிரட்டலில் ஈடுபடுறாங்க, மோதலில் ஈடுபடுறாங்க. விஜய் வந்துட்டு இதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களுடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு அடக்கி வைங்க. அதான் ரொம்ப நல்லது. நல்லதுன்னு ஏன் சொல்ல வரேன்னா, இல்லாட்டி உங்கள் முன்னாடியே வந்துட்டு கலவரத்துக்கு வித்துட்டவங்களாம் நீங்கள் ஆயிடுவீங்க. அது மோசமானது. அது அதிகாரம் கிடைச்சிட்ட உடனே அவங்க பாட்டுக்கு ஆட்டம் போடுறது அப்படின்றது நீங்கள் அனுமதிச்சிட்டிங்க அப்படின்னோம்னா எங்கே பார்த்தாலும் வந்துட்டு வன்முறை நடக்கும். அது நல்லதானே யோசிச்சு பாருங்க. வாயால் கூட வன்முறையை தூண்டக்கூடாது. இது ஒரு மோசமான சூழல். இது இப்போ நடக்கிறது என்ன, 2 கட்சி முதல்ல வந்துட்டு இருதுருவ அரசியல், திமுக அதிமுக. இப்போ அதிமுகவை காலி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இன்னொரு கட்சி பலப்படுது, அது உங்களது. நீங்களாச்சு திமுக ஆச்சுன்னு அப்படின்னு வரப்போகுது. இதில் இப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். எச்சரிக்கையாக இல்லைன்னா எது வேணாலும் நடந்துடலாம். அதனால உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. இந்திய ஒன்றிய அரசை நம்பி அதையும் செய்யாதீங்க. அதே காரணம் காட்டி உங்களை கலைச்சி விட்ருவான். அவங்களுக்கு தேவை 29 வரைக்கும் ஒரு வசதியான அரசு. நீங்கள் இருந்துட்டு போங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்கிற வரைக்கும் நீங்கள் இருந்துடலாம். ஆனால் அதுக்கு இடையில உங்களுடைய கட்சிக்காரங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி சரியாக அந்த ஆட்சி எந்திரத்தை நீங்கள் கொண்டு போகல அப்படின்னோம்னா எல்லாமே தப்பாக போயிடும், உங்களுக்கே எதிர்வினையாயிடும். விஜய் அவர்கள் தோழமை கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காராம். திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெருசா ஃபார்ம் பண்றாங்களே, ஃபார்ம் ஆகுறாங்க. அவர் என்னன்னா முதல்ல இந்த கூட்டணியை வந்துட்டு தக்க வைக்கணும்னு நினைக்கிறார் அவர், இந்த 15 பேரோட. அதுக்குள்ள நம்ம மற்றவங்களெல்லாம் வாங்கி இங்கே நிறுத்தி இடைத்தேர்தல் நடத்தி அவங்களாம் வரட்டும். அதுக்குள்ள இதை நல்லா கன்சல்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. இவங்க 2 பேரையும் கூட உள்ளே எடுத்துடணும்னு பார்க்குறாரு. கம்யூனிஸ்டோட கூட மந்திரி சபைக்குள்ள எடுக்கணும்னு பார்க்குறாரு அவர். ஸோ அதனால வந்துட்டு அவர் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. அவர் கூட்டி இப்படியெல்லாம் இருக்கு, நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில் அப்படின்ட்டு அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இதுலயும் விஜய்க்கு சாதகமா நடக்குது. மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். காங்கிரஸ்காரன்னு உங்களுக்கு சாதகமா நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. என்ன ஆச்சு? காங்கிரஸ்காரன் என்னத்துக்கு வரும்? காங்கிரஸ் துணையால் தானே திமுக எவ்வளவு நாள் நின்றுச்சு. மறுபடியும் இன்னொரு ஆரம்பிக்கிறியா நீ? சார் ஏங்க சார், சரி அப்படி வேணாம், திமுகவுக்கு காங்கிரஸ் துணையாக நின்னது அப்படி வச்சுக்கலாம். அதாவது எப்படி திமுக வந்துட்டு 75% ஓட்டு, காங்கிரஸ் 25% ஓட்டா? எப்படி
ஒரு பாயிண்ட் ஒண்ணுன்னா கூட தோணாதானே சார்? 2014 நீங்க தனிச்சு நிக்கிறீங்க மக்களவை தேர்தல்ல 4% கம்மியான ஓட்டு வாங்குறீங்க. இதே மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் தொகுதியில வந்துட்டு ஒரு 40,000 ஓட்டு கூட வாங்குறது டெபாசிட் எடுக்கிறாரு. அதே மாணிக்கம் தாக்கூர் 2019 2024 4 லட்சம் ஓட்டுக்கு மேல அதிகமாகி எம்பி ஆகிறாரு. யாரால யார் பலம் பெற்றது? இதே தான் நீங்க எல்லாருக்கும் பொறுத்துங்க. கன்னியாகுமரின்ற ஒரு தொகுதியை தவிர வேற எந்த இடத்துலையுமே காங்கிரஸ்காரனே கிடையாது. அதான் உண்மை. இதில் வந்துட்டு விஜய்க்குனாது அவங்க அப்படியே வந்துட்டு இந்த 21 26 அப்படியே மக்கள் இயக்கெல்லாம் நடத்தி கிடத்தி அப்படி பேர் எடுத்து கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஏன் இப்போ விஜயோட இருக்கிறாங்க? இந்த ஒரு ராஜ்யசபா ஆட்டையை போட்டாச்சு, ஒரு சீட்டு முடிச்சாச்சு. அடுத்தபடி என்னது 2029 மக்களவை. அதை எப்படியும் ஒரு 20-25 சீட்டை கேட்பாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. விஜயில 15 பேர் நிறுத்துறதுக்கு விஜய்க்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அட்லீஸ்ட் ஆஸ் ஆன் டுடே எதிர்காலத்தில் ஏற்படலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக ஆட்டையை போட்டுருவாங்க. நாம தான் அடுத்தது இவருக்கு என்ன அகில இந்திய அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு போட்டு மூளையை செலவு பண்ணி க்ளீன் பண்ண. இதுக்கு தான் காங்கிரஸ்காரன் அவனுக்கு உதவ உங்களோட இருப்பான். உங்களுக்கு உதவ வர்றதுக்கு பேர் காங்கிரஸ்காரன் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான்.